யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்ம ஜமகல்மஷம் அஸ்மத் குருவியோ நமக விகனச மகாகுருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். குடும்ப ஒற்றுமைக்கு மிகப்பெரிய பலம்னா பெண்கள் தான். ஒரு குடும்பத்தில் அமைதி இருக்கணும் அப்படின்னா அது பெண்களால் தான் சாதிக்க முடியும். பொதுவாக பெண்கள்கிட்ட ஒத்துமை இருந்தால், அதாவது மாமியார் மருமகள், ஏன் அம்மா பொண்ணு கூட இப்போ விரோதமாக இருக்கா. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா சொத்து காரணமாக அம்மா பொண்ணே விரோதமாயிடுறா, அக்கா தங்கையே விரோதமாயிடுறா. அது மாதிரி பெண்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தால் அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு குடும்பம் என்பது 20-30 உறுப்பினர் கொண்டது. இப்போ மாதிரி 4 பேர் கொண்டதெல்லாம் கிடையாது. அப்போ பெரிய ஆலமரம் மாதிரி மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் காலம் மாற மாற அந்த ஒற்றுமையும் குறைஞ்சிட்டே வருது. தென்னை மரம் கூட பார்த்திங்கன்னா உயர்ந்து வளர்ந்தது போக இப்போ தொட்டுக்கோளால் எடுத்தால் இப்போ கையிலேயே பறிச்சிடலாம். தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்கிறது கையிலேயே பறிக்கலாம். இது விஞ்ஞான சாதனைன்னு சொல்ல முடியாது, இது ஒரு வேதனையான விஷயந்தான். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உயரமாக மரம் இருந்தால் தான் மழை பெய்யுதுன்னு படிக்கிறோம். மரங்கள்லாம் உயரமாக இருந்தால் தான் மழை பெய்யுதுன்னு. இப்போ நம்ம உயரமாக இருக்கிற மரத்தையே குட்டையாக்குற வழியை கண்டுபிடிச்சி என்ன பிரயோஜனம் நமக்கு? அதனால் அந்த காலத்தில் பார்த்தா தென்னம்பிள்ளை வச்சா பேரன் சாப்பிடுவான், பேத்தி சாப்பிடுவான்னுவான். அவ்வளோ வருஷம் ஆகும் வளர்கிறதுக்குன்னுவான். நாம் என்ன பண்ணுவோம், 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே வளர்த்துடுறோம். இப்படி விஞ்ஞானத்தை பெருக்கி மெய்ஞானத்தை மறந்து உறவுகள்லாம் விட்டு போய் தனித்தனியாக போயிடுறோம். இந்த மாதிரி ஒரு துர்பாக்கியமான நிலையில் குறைந்தபட்சம் கணவன் மனைவியாவது ஒற்றுமையாக இருந்து வாழக்கூடிய வழி செய்யக்கூடிய மந்திரம் உண்டு. ஏன்னா இந்த விவாகரத்து பார்த்தா அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா விவாகரத்துக்கு தனி கோர்ட்டே வச்சுட்டான். அமெரிக்காவிலலாம் காத்தால் அப்ளை பண்ணிங்கன்னா சாயந்தரம் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ சுலபமாகி போச்சு. இப்போ நம்ம நாட்டிலையும் பார்த்தா கவுன்சிலிங் கொடுக்குறேன்றா இருந்தால் கூட விவாகரத்துக்குன்னு தனி கோர்ட்டே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி துர்பாக்கியமான நிலைகள்லாம் மாறி தம்பதிகள் ஒத்துமையாக இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஒரு மந்திரம் உண்டு. இது நான் சொன்ன உடனே பெண்கள் தான் ஒற்றுமைக்கு காரணம். பெண்கள் ஒற்றுமையாக இருந்தால் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும். பெண்கள் மனது வைத்தாலும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். இது நடுவில் ஆண்களை பற்றி சொல்லியானா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். காலங்கள் நிறைய மாறிட்டு போகிறது. மக்களோட மனம்தான் காரணம். இப்போ இந்த மாதிரி ஆண்கள் குடும்பத்தில் பற்று இல்லாமல் இருக்கிறது, ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, அல்லது மனைவி மேலே பிரியம் இல்லாமல் சதா சண்டை சச்சரவோடு இருக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு மந்திரம் உண்டு. இப்போ இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறவா இனிப்பில் பிரயோகம் பண்ணுற வழக்கமும் உண்டு. இது வடவேறு எடுத்து அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அல்லது பாதம் பீசின்னு எடுத்து வைப்பா. அதை சின்ன ஒரு எண்ணெய் மிளகளவு அதை உருட்டி இனிப்பில் வச்சு சாப்பிட்றது கொடுத்துருது. அது மாதிரி கொடுத்தா கணவன் குடும்பத்து மேலே பற்றோடு இருப்பான்னு சொல்லியிருக்கு. இது புருஷவசியம். இப்போ இது பண்ணுறதுக்கு பேர் புருஷவசியம்னு சொல்லுவாள். இந்த மந்திரம் கணவனை வசம் பண்ணக்கூடிய வசீகரிக்கக்கூடிய சக்தி உடையது. சில பேர் குடும்பத்தில் பார்த்தா சதா குடிச்சிக்கிட்டே இருப்பாள், சூதாடிக்கிட்டே இருப்பாள், பொறுப்பு இல்லாதவாளாக இருப்பாள். இல்லை பணத்தை சம்பாரித்து வீட்டில் போட்டு நான் பாட்டுக்கு வெளில சுற்றுறேன்வான். அந்த சூழ்நிலைலாம் மாறி குடும்பத்து மேலே பற்று குடும்பத்தை நல்லா கவனிக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும். இப்போ இந்த மந்திரம் தொலைக்காட்சியில் தெரியாது, எழுதிக்குங்க. ஓம் நமோ மகாயட்சினி பதிமே பஷ்யம் குரு ஸ்வாஹா. ஓம் நமோ மகாயட்சினி பதிமே பஷ்யம் குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை ஜபித்தால் மகாயட்சினி அருளால் இந்த குடும்ப ஒற்றுமை கட்டாயம் மேலோங்கும். செவ்வாய் பழம் நைவேத்தியம் பண்ணலாம், விசேஷமான பலன் உண்டு. இது நீங்கள் பகல்லையும் ஜபிக்கலாம், சூரியன் இருக்கும்போதும் ஜபிக்கலாம், மறைந்த பிறகும் ஜபிக்கலாம். 28-32 முறை ஜபிக்கிறது விசேஷம். காரிய சாதனை வரும். கட்டாயம் கணவன் ஒரு மனைவி ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மை குடும்ப தலைவனுக்கு உண்டாகும். அதனால் இந்த ஜபத்தை கட்டாயம் பண்ணுங்கள், பலன் நிச்சயம் உண்டு. இது பெண்களுக்கான பிரத்யேகமான மந்திரம்னு சொல்லலாம்.